அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் போகிற இடம் சஹாபாக்களுடைய ஜியாரத். அதாவது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹும், உத்பத் பின் கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹும், இன்னும் உத்பத் பின் அஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹாதிமாக இருந்த சையீது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 3 பேருடைய ஜியாரத் செய்வதற்காக வேண்டி இந்த இடத்தால தான் நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். சையீதுனா ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய புனிதமான தர்பாருக்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். சையீதுனா ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தந்தை வழி, அதாவது இவங்களோட பேர் ஜுபைர், இவங்களோட வாப்பாட பேர் அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த அவாம்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் சையீதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரர் தான் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஹுவைலித் அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஹதீஜா நாயகி, அதே போல் ஹாலா நாயகி, அதே போன்று இவர்களும் ஒரு மகன். அதில் அவாம் இவர்கள் தான் இவங்களோட வாப்பா அவாம், அவர்களும் ஒரு மகனாக இருந்தாங்க. இவங்களோட தாய் வழி பேர் சொன்னால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவாம் அவங்களுடைய மனைவி யாருன்னு சொன்னால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய சகோதரி. அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளில் அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். அந்த சஃபியா நாயகி திருமணம் முடிஞ்சது இவங்களுடைய வாப்பா அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இப்போ இந்த சஃபியா நாயகிக்கும் அவாம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் திருமணம் முடித்தது. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் திருமணம் முடித்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அன்பு மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகத்தினுடைய இன்னொரு மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க. அப்போ ஆயிஷா நாயகனுடைய தாத்தா 10 வருஷம் மூப்பு இவங்க, அவங்கள தான் திருமணம் முடித்தாங்க ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய முக்கியமான வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க இல்லையா எல்லாரும். அப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணுற யகூதிகளினால் ஒரு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி பரப்பப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த யாருக்குமே ஆண் வாரிசுகள் பிறக்காது அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனதில் பதிகிற மாதிரி அவங்க மக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஹிஜ்ரத்து முதலாவதாக மதீனாவில் பிறந்த பிள்ளை இவர்களுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். அன்றைய நாளை பெருநாள் மாதிரி மதீனாவில் முஸ்லீம்கள் கொண்டாடினாங்க என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதை சொல்லி காட்டுவாங்க. இவங்களோட இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு சொன்னால் அஷரத்துல் முபஷரா, அதாவது சுவர்க்கத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10 பேர்களை வரிசையாக சொல்லி வந்தார்கள். அந்த 10 பேர்களில் ஒருவர் தான் சையீதுனா ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். 4 ஹலீஃபாக்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். சையீதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையீதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையீதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சையீதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதோட சையீதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம் ஜியாரத்துக்கு. அதே மாதிரி சையீதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையீதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சையீதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையீதுனா சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையீதுனா அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 10 பேரையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஷரத்துல் முபஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் தொடராக சொன்னவர்கள் இவங்க 10 பேர். இவங்க ஜமல் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அந்த யுத்தத்தினுடைய ஸ்பாட்டுக்கு, அதாவது அந்த இடத்துக்கு போனாங்க. அவங்க இந்த இடத்துக்கு போன நேரத்தில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அதே போன்று மூத்த சஹாபாக்கள் இந்த யுத்தத்தினுடைய ரகசியங்களை பற்றி இவர்களுக்கு சொன்ன நேரத்தில் உடனே அந்த ஜமல் யுத்தத்தில் இருந்து அவர்கள் கலந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள். போற வழியில ஒரு இடத்துல தொழுகைக்குரிய நேரம் வந்துச்சு. அவங்க தொழுகிறதுக்காக நிப்பற்றாங்க. பக்கத்துல இன்னொரு மனிதர் இருந்தாங்க. அந்த மனிதரையும் ஜமாத்தாக தொழுகிறதுக்காக வேண்டி கூப்பிட்டாங்க. அப்ப இவங்க பாங்க சொல்லி எக்காமத்தை சொல்லுகின்ற தொழுகை நடத்துவதற்காக வேண்டி போகின்ற பொழுது அவங்க பின்னால இருந்த அந்த மனிதர் இவங்களுக்கு ஒரு ஈட்டியால குத்தி பின்னால இருந்து குத்தி இவங்களை ஷஹீத் ஆக்கினாங்க. இவங்க ஒரு ஷஹீது, ஜமல் யுத்தத்தில் கலந்து கொள்ளல. ஆனால் கலந்து கொள்ள போகின்ற வழியில குத்தப்பட்டு ஷஹீதாக வஃபாத்தாகியவர்கள் தான் செய்தினா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய புனிதமான தர்பார் ஷரீஃப் தான். أنتم أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. أنتم أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. الغوث الرباني شيخ القادرية، أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. أمدادك يا رفاعي نظرة رفاعية، أمدادك يا رفاعي نظرة رفاعية. شيخي ابو العرج راعي أحباب الصوفية، أنتم أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. وعطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي، عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي. يا ما مقام حاوي هيبة نورانية، أنتم أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. يا أبو الحسن مولانا من نظرة لا تنسانا، يا أبو الحسن مولانا من نظرة لا تنسانا. نورك ضوى دنيانا شيخ الشاذلية، أنتم أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. نظرة شيخ الطريق إبراهيم الدسوقي، نظرة شيخ الطريق إبراهيم الدسوقي. روح الشيخ الشفوقي أسرار غيبية، أنتم أسياد الحضراء أقطاب الصوفية، أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. والشاه النقشبندي شد بنظرة عليا، والشاه النقشبندي شد بنظرة عليا. المحبة زادت عندي للنقشبندية. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله